ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு திவாலி அன்றைக்கி நான் லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணிக்கிட்டேன். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். இது வந்துட்டு திவாலி அன்றைக்கி நான் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். இந்த சாரீ வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். பிகாஸ் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்க வரும்போது வாங்கிட்டு வந்தார். அப்போது அந்த இது பியோர் காட்டன் சாரீ வித் சின்ன பார்டர், அங்கங்கே குட்டி குட்டி மாங்காய் புட்டா அந்த மாதிரி சாரீ. இது ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அர்ஜென்ட்டுக்கு கட்டிட்டேன். பிகாஸ் இது புதுசாகவே தாங்க இருக்கும். நான் மோஸ்ட்லி சாரீ கட்ட மாட்டேன். அதனால் எல்லா சாரியுமே என்கிட்ட புதுசாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சரி இந்த சாரீ கட்டிக்கலான்ட்டு அப்படி ஃபாஸ்ட்டாக கட்டி முடிச்சிட்டேன். இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு 2 செல்ஃபி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் சுவாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சுவாமி கும்பிட்றதுக்கு லக்ஷ்மி குபேரர் பூஜைக்கு என்கிட்ட லக்ஷ்மி ஃபோட்டோ மட்டும் தான் இருக்குது, குபேரர் இதுவெல்லாம் இல்லை. இந்த ஃபோட்டோவும் இதுவே போதும்ன்ட்டு லாஸ்ட் இயரும் நான் பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட் இயரும் சேம் திவாலி அன்றைக்கி லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்ணிட்டேன். இதே வீட்டில் தான், அப்போ இங்கே தான் இருந்தோம், அதனால் பண்ணிக்கிட்டேன். இந்த டைம் பண்ணுற ஐடியாவே இல்லை. அதனால் சரி பண்ணிக்கலாம், இந்த டைமும் ஏன் விடணும் அப்படின்ட்டு சிம்பிளான பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நானும் சக்கரை பொங்கல் எல்லாம் செஞ்சு சுவாமிக்கு படைச்சிட்டு பட்டாசெல்லாம் வச்சு சுவாமிக்கு படைக்குவாங்கள்ல அதெல்லாம் வச்சுட்டு அந்த எந்திரமும் அதுக்கப்புறம் கோலம்லாம் போட்டுட்டு அங்கே எந்திரத்தில் மட்டும்தான் காயின்ஸ் வச்சேன். என்கிட்ட காயின்ஸ் வச்சு அர்ச்சனை பண்ண முடியல. காயின்ஸு இப்போ இல்லை, அதுக்குன்னு ஆன்லைனில் வருது. பட் ஆனால் அது நான் இன்னும் வாங்கலை. நெக்ஸ்ட் டைம் வாங்கி அதை பண்ணணுன்னுட்டு லாஸ்ட் டைம் ஆனால் 5 ருபீஸ் காயினே இருந்துச்சு என்கிட்ட. 108 காயின்ஸ் வச்சு பண்ணிட்டேன். இந்த டைம் இல்லை, நெக்ஸ்ட் டைம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லபடியாக சுவாமி கும்பிட்டுட்டேன். நான் வந்துட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் லக்ஷ்மி குபேராய போற்றி அர்ச்சனை பண்ணுறப்போ இந்த மந்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவேன் 108 டைம்ஸு. நீங்கள் என்ன மந்திரம் சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நானும் நல்லபடியாக பூஜை பண்ணிவிட்டேன். நீங்களும் எல்லோரும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த வீடியோலாம் லேட்டாக தாங்க வருது. பிகாஸ் அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் வேலை, அதனால் அப்லோட் பண்ணவே முடியல. அதனால் ஒன்றா பண்ணிகிட்ருக்கேன் இப்போ தான். இந்த ஃபோட்டோவும் எனக்கு ஸ்பெஷல். இந்த ஃபோட்டோ வந்துட்டு காளஹஸ்தி போயிருந்தோம். அப்போ இந்த ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோஷாப்பில் வாங்கினோம். ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சின்ன ஃபோட்டோ தான் பார்த்தாரு, எதுக்கு இவ்வளோ பெரிய ஃபோட்டோ. நான் தான் இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, இந்த மகாலட்சுமி ஃபோட்டோ. அதனால் இந்த ஃபோட்டோவே வாங்கிக்கலான்ட்டு இது ஸ்பெஷல் தான் எனக்கு. அதுக்கப்புறமா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சுவாமியும் திவாலி கொண்டாடணும்ல, சரி சுசுர் கம்பினா சுவாமி கிட்ட வச்சு ஏற்றிக்கலாம் அப்படின்ட்டு நான் உணர்றேங்க. எப்போவுமே நம்ம சுவாமி கும்பிடுறோன்னா அவங்க இருக்காங்கன்றதுனால தான். அதே மாதிரி அவங்களும் இந்த மாதிரி நம்ம கூட செலிப்ரேட் பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க ஒரு ஃபங்க்ஷன், ஒரு திவாலியோ எதுவோன்னு. அதனால என்னோட நம்பிக்கை இது. அவங்களும் இப்போ நான் சுசுர் கம்பி ஏற்றி அவங்க கையிலேயே கொடுக்குற மாதிரி அவங்க சார்பாக நான் ஏற்றுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டாட்டா, பை பாய், தேங்க்யூ.